எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் குலசோறு அல்லது கூட்டான் சோறு எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான மரக்கறி எல்லாம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கறி மிளகாய், நார்மல் பச்சை மிளகாய், உள்ளி, மரவள்ளிக்கிழங்கு, பைத்தங்காய், கேரட், பூசணிக்காய், கடலையை ஊற வச்சிருக்கிறேன் குயிக்காக ஆவிக்கிறதுக்காக. கத்தரிக்காயும் வாழைக்காயும் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன், அது இந்த கயர் ஊறாமல் இருக்கிறதுக்காக. மற்றது பருப்பு. இதுக்கு நான் குத்தரிசி தான் பாவிக்க போகிறேன். நான் அரை கப் குத்தரிசி போடுறேன். மரக்கறி எல்லாம் போடுறபடியாக அது கணக்க வந்ததும் இதை கழுவி அளவாக தண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளணும். வச்சு நான் மரவள்ளிக்கிழங்கையும் கடலையையும் இந்த அரிசியோடு சேர்த்து அவிக்க போகிறேன். அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அவிக்கிறதுக்கு. அதால் முதலே அதை போட்டு அரிசியோடு அவிக்கிறேன். அரிசி ஒரு அரைப்பதம் வரும் வரை நான் இதை அவிக்கிறேன். அவிச்சிட்டு பிறகு மரக்கறிகளை ஒண்டா போட போகிறேன். இனி அவிஞ்சா பிறகு வெட்டி வச்ச எல்லா மரக்கறியையும் அதுக்கு போட போகிறேன். அதோட வெங்காயமும் போடுறேன். நான் முதல் வெங்காயம் சொல்ல மறந்துட்டேன். வெட்டி வச்ச எல்லா மரக்கரையும் மற்ற கத்தரிக்காய், வாழைக்காய், பருப்பு எல்லாத்தையும் உண்டா போடுறேன். இதெல்லாம் குயிக்க அவிகிறபடியாக நான் கடைசியாக இதை போடுறேன். அரிசி அவிஞ்சா பிறகு போட்டுட்டு ஒரு கொஞ்சம் தூள் தான் போடுறேன். இந்த குலசோறு கூட உரைக்கிற மாதிரி இருக்கிறதால நான் தூளை சரியாக குறைச்சி தான் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மரக்கறியெல்லாம் நல்லா அவியும் வர அவிக்க போகிறேன். இதுக்கு கருவேப்பிலையும் ரம்பையிலையும் போட போகிறேன். கருவேப்பிலை ரம்பையில் போட்டு நாங்கள் மூடி வச்சோம்னா ஒரு 15 to 20 minutes அதெல்லாம் சேர்ந்து அவியும். இப்போ எல்லாம் அவிஞ்சிட்டுது. இப்போ கிளறி போட்டு நான் கொஞ்சம் புளி விட போகிறேன். நாங்கள் இதுக்கு கணக்க தண்ணி விட்டுடக்கூடாது, பிறகு அதெல்லாம் களியாகிடும். அப்போ நாங்கள் கொஞ்சம் அளவாக தண்ணி விட்டுட்டு காணாமல் வந்தால் பிறகு கொஞ்சம் சுடு தண்ணி விடலாம். முதலே தண்ணியை கணக்க விடக்கூடாது. நீங்கள் போடுற மரக்கறி கலவை தண்ணியை பார்த்து விடணும். இப்போ புளியை விட்டு நல்லா கிளறி போட்டு இந்த தண்ணி வத்து மட்டும் நான் கிளற போகிறேன். ஏனென்றால் அடிப்பிடிக்கும். இனி பருப்பு மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் போட்டபடியாக இது கொஞ்சம் இப்போ தண்ணிப்பிடியாக இருக்கும். ஆறினா பிறகு இறுகிடும். இப்போ பார்த்திங்கன்னா குலசாதம் ரெடி ஆகிட்டு. இதுக்கு நீங்கள் பப்படம், மிளகாய் என்னென்றாலும் பொரியல், ஊறுகாய் என்னத்தோடு என்றாலும் சேர்த்து சாப்பிடலாம். மெயினாக எங்களோட தமிழ் மரக்கறிகள் அந்த பைத்தங்காய், பூசணிக்காய், வாழைக்காய் அதுகள் போட்டால் தான் இந்த குலசோறு இந்த கோயில் சோறு மாதிரி நல்ல வாசமாக இருக்கும். மற்ற என்ன மரக்கறியும் போடலாம். மெயினாக எங்களோட தமிழ் மரக்கறியை பாவிக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.